இந்த 10 நட்சத்திரங்களுக்கு நீங்க திருமண பொருத்தம் பார்க்கவே வேணாம். என்னன்னு சொல்லட்டுமா? பரணி, ரோஹிணி, இந்த 10 நட்சத்திரங்களுக்குமே நீங்க திருமணம் பொருத்தம் பார்க்காமலே திருமணம் பண்ணலாம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த 10 நட்சத்திரங்களுக்குமே ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க மக்களே. நம்மளோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு மேரேஜ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் இருக்கு, மேரேஜ் மேட்சிங் பார்க்கணும், இல்லை எனக்கு இது எப்படி பார்க்கணுன்னே தெரியல, ஜாதகம் எப்படி பார்க்கணுன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னோட மெயில் ஐடி இங்கே இருக்குது. என்னோட மெயில் ஐடிக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை. ஸோ டீட்டெயில்ஸை கொடுங்க. இப்போ ஃப்ரீ டைமை நம்ம என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுக்குறேன். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன். இந்த ராசியோட சொந்தக்காரர் செவ்வாய். ஓகேங்களா? ஸோ இந்த ராசியில பரணி நட்சத்திரத்தோட 4 பாதங்களும் முழுசா போய் இந்த ராசியில தான் போய் விழுது. இப்போ செவ்வாய்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகம், சுக்கிரன்னா காதல். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த செவ்வாயோட ஆதிபத்தியம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு போர் வீரன், சோல்ஜர்னு சொல்லலாம், கமாண்டர்னு சொல்லலாம். அப்போ இவங்களுக்குலாம் என்ன மாதிரி ஒரு குணாதிசயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு போர் வீரன் என்ன பண்ணுவான், ஒரு போர் வரும்போது தன்னோட மக்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதும் காப்பாற்றுறதும் எல்லாரையும் பார்த்துக்கிறதும் தான் அவரோட கடமை இல்லையா, சண்டைன்னு வரும்போது. அதே மாதிரி தான் இப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதாவது இந்த மேஷ ராசியில் இந்த பரணி நட்சத்திரத்தில் இருக்கிற பிறந்தவங்களோட அந்த குணாதிசயம் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எதையுமே போய் முன்னாடி நின்று வழி நடத்தக்கூடிய ஒரு குணாதிசயமாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை, சண்டை ஏதாவது வந்த அத்தனையுமே மேனேஜ் பண்ணக்கூடியவங்களா இவங்க வந்து இருப்பாங்க. போதாத குறைக்கு இது வந்து சுக்கிரனோட நட்சத்திரமாக விழுறதுனால காதல் ப்ளஸ் வேகம். ஏன்னா சுக்கிரனோட காதலும் நீங்கள் பார்க்கலாம், செவ்வாயோட வேகமும் நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் திருமணம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லைஃப் வந்து ஒரு பேலன்ஸ்டாக போகும். சரிங்களா? என்னதான் சண்டை சச்சரவு பிரச்சனை வந்தாலுமே அது எப்படி வந்து அதுலேருந்து வெளியில் வர்றது, எப்படி அதை ஸ்டாப் பண்ணுறது, எப்படி அந்த காம்ப்ரமைஸ் பண்ணுறது, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சுக்கிரன். என்னதான் செவ்வாயோட அந்த வேகம் இருந்தாலும் அது சுக்கிரனோட அந்த காதல் இருக்கிறதுனால எல்லாமே ஒரு கட்டுக்கோப்பாக கண்ட்ரோல்டாக ஒரு பேலன்ஸ் லெவலில் வந்து வந்துடும் இந்த சுக்கிரன் ப்ளஸ் செவ்வாயோட காம்பினேஷன். இப்போ இந்த மேஷ ராசி வந்து காலச்சக்கரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இல்லையா? ஸோ இந்த காலச்சக்கரத்துக்கு முதல் வீடு அப்படின்றதுனால இந்த 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 ராசிக்கு 7ஆம் வீடா என்ன வருதுன்னு பாருங்க. இந்த ராசிக்கு 7ஆம் வீடு என்னது? சுக்கிரனோட வீடு. அதே சுக்கிரனோட வீடு துலா ராசி. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மேஷம் வந்து செவ்வாயோட வீடு, சுக்கிரனோட வீடு வந்து துலா ராசியா விழுது. இப்போ இந்த மேஷ ராசிக்கு நேச்சுரலாகவே இயல்பாகவே கணவன் மனைவி அமையிற வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து துலா ராசிக்காரங்கள தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிடுது பாருங்க, இந்த பக்கம் துலாம் அப்படின்றது வந்து சுக்கிரன் வீடு, காதலை குறிக்குது, அந்த பக்கம் செவ்வாய் வந்து வேகம். ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா ஆப்போசிட் போல்ஸ் வந்து அட்ராக்ட் ஈச் அதர் மாதிரி இது வந்து ஆயிடும். ஸோ ஆப்வியஸாக இந்த நட்சத்திரக்காரங்களை நீங்கள் திருமணம் பண்ணும்போது மேரேஜ் பொருத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து பெருசாக பெரிய லெவலில் நீங்கள் வந்து பார்க்க வேணாம். இது சுக்கிரன் ப்ளஸ் செவ்வாயோட காம்பினேஷன் வர்றதுனால காதல், வேகம், அந்த இடத்துல ஒரு சமாதானம் எல்லாமே வந்து இந்த நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு ஃபுல் கம்ப்ளீட் பேக்கேஜாக உங்களுக்கு வந்து அமைவாங்க. அதுக்கப்புறம் ரிஷபராசி. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி. இந்த ரோஹிணி நட்சத்திரம் வந்து சந்திரனோட ஒரு நட்சத்திரம். சந்திரன் வந்து சந்திரனோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம்
ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனோட வீட்டில் வந்து அமையுது. ஓகேங்களா? இப்போ சந்திரன்னா யாரு? சந்திரன்னா தாய் சொல்லலாம், தாய் பாசம் சொல்லலாம், அரவணைப்புன்னு சொல்லலாம். சுக்கிரன் அகைன் இந்த இடத்துல நம்ம திருமணம் மேரேஜ்னு பேசுறதுனால சுக்கிரன் வந்து காதலுக்குரியவராக ஆயிடுவார். அப்போ இந்த சந்திரன் பிளஸ் சுக்கிரனோட காம்பினேஷன் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன். ஏன்னா அகைன் காலச்சக்கரத்துக்கு இது 2ஆம் வீடு. 2ஆம் வீடு எதெல்லாம் குறிக்குது? இது குடும்பஸ்தானம், குடும்பம், தனம், வாக்கு, அந்த மாதிரி குடும்பத்தை குறிக்கிறதுனால இப்போ இது வந்து ஒரு ஆணோட ஜாதகமோ இல்லை பெண்ணோட ஜாதகமோ இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பெஷலி ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம், ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் நீங்கள் வந்து பண்ணுற பொண்ணோட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா இவங்களை நீங்கள் திருமணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களோட எல்லாரோட சப்போர்ட்டுமே இவங்க வந்து கெயின் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரவணைப்பு, அந்த பாசம், எஸ்பெஷலி மாமியாரோட சப்போர்ட் வந்து இவங்களுக்கு வந்து நிறையவே கிடைக்கும். அந்த அன்பு, அந்த வீட்டை எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும், எப்படி சேஃப் பண்ணணும், இப்போ செக்யூரிட்டி, அது எல்லாமே வந்து இவங்களுக்கு தெரியும். ஃபைனான்ஷியலாகவும் மேனேஜ் நல்லா பண்ண இவங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா இது 2ஆம் வீடு அப்படின்னு வர்றதுனால சுக்கிரனாலே தனம், காதல் மட்டும் இல்லை, தனம் அப்படின்றதுனால இந்த ஒரு நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு அதே மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இவங்களும் வந்து அந்த சுக்கிரன் ரிலேட்டடாக வர்றதுனால ஒரு நல்ல ஒரு ஒரு அந்த தொலைநோக்கு பார்வை வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி எடுத்துகிட்டு போகணும், ஒரு மேரேஜ் லைஃப் எப்படி வந்து பாதுகாப்பாக எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு அந்த எல்லா வகையிலையுமே அவங்க வந்து யோசிச்சு நிதானமாக வந்து டெசிஷன் எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்தோட 3 பாதங்களும் மிதுன ராசியில போய் விழும். புனர்பூச நட்சத்திரத்தோட கடைசி பாதம், அதாவது 4ஆம் பாதம் எங்க விழுது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து கடக ராசியில வந்து விழுது. இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தோட குணாதிசயம் வந்து மிதுனத்துல வேற விதமா அவங்களோட குணாதிசயம் இருக்கும். அதே வந்து கடகத்துல அவங்களோட குணாதிசயம் அத்தனையுமே மாறுபடும். ஏன்னா மிதுனம் வந்து புதனோட வீடு, கடகம் வந்து சந்திரனோட வீடு. இப்போ இந்த சந்திரன் பிளஸ் புனர்பூசம் குருவோட நட்சத்திரம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சந்திரனும் குருவோட காம்பினேஷனும் சேரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க வந்து மேரேஜ் லைஃப்ல எப்பயுமே வந்து ஒரு பார்ட்னருக்கு ரொம்ப பெரிய அளவுல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடு. 4ஆம் வீடு சந்திரன். இந்த வீட்டோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். அப்போ இந்த வீட்டோட அதிபதி சந்திரன் வர்றதுனால தாய் அன்பு, பாசம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்த காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீட்டில் தான் குரு வந்து உச்சமும் அடைகிறாரு. அதாவது அவரோட ஹையஸ்ட் ஸ்டேட் வந்து இங்கே கடகத்தில் தான் வந்து விழுது. அப்போது இந்த இடத்துல பார்ட்னருக்கு அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அந்த அன்பும் பாசம், அரவணைப்பு வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ரிஷபத்தை விட இந்த இடத்துல நீங்கள் வந்து அதிகமாக பார்க்கலாம். வீட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. என்னதான் இவங்க வெளியே வேலை பார்த்தாலும் எல்லாம் பண்ணாலும் கூட அவங்களோட அந்த இயல்பான அந்த எண்ணங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றியே தான் இருக்கும். ஏன்னா சந்திரன் தாயின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ ஒரு தாயோட குணாதிசயம் எப்படி இருக்கும்னு பாருங்க. என்னதான் அவங்க வீட்டு வேலை பார்த்தாலும், ஏதாவது செஞ்சாலும், போனாலும், வந்தாலும், வெளியே போனாலும், ஒரு குழந்தை பிறந்திருக்கு, வீட்டில் பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க என்னதான் வெளியில போனாலும் அந்த பசங்களோட எண்ண அலைவோட்டங்கள் தான் எப்பயுமே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தாய்க்கு இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு எப்போ பசிக்கும், எப்போ பால் தேவை, எப்போ அதுக்கு என்ன வேணும், அவங்க என்னதான் வெளியே வேலை பார்த்துருந்தாலும், சமைச்சாலும், எது பண்ணாலும் அவங்க என்ன அலைவோட்டங்கள் எப்பயுமே அந்த குழந்தை மேலே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த 4ஆவது பாதத்துக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குடும்பம், மனைவி, மக்கள், இவங்க தான் எப்பயுமே வந்து மனசில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நட்சத்திரத்தில் காரங்களில் இருக்கக்கூடிய ஆணையோ பெண்ணையோ நீங்கள் திருமணம் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து ஓகே சொல்லலாம். அதுவும் புனர்பூச நட்சத்திரம் 4ஆவது பாதம். அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தோட 4 பாதங்களுமே கடகராசியில தான் விழுது.
இந்த நட்சத்திரம் வந்து ஒரு முழு நட்சத்திரமா வந்து இருக்கு. இந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா சனி பகவான். இப்போ அகெயின் கடகராசி சந்திரன், இந்த பக்கம் பூசம் சனியோட ஒரு நட்சத்திரம். காம்பினேஷனே பார்த்தீங்களா ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வியர்டான ஒரு காம்பினேஷன், சந்திரன் சனியோட காம்பினேஷன். ஏன்னா இந்த சந்திரன் சனி இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கவங்க மேரேஜ் பண்ணால் எப்படி இருக்கும்டா, இது ஒரு மாதிரி வியர்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்க, சனி வந்து ஒரு யதார்த்தமான ஒரு லைஃப்பையும் ரியாலிட்டியையும் ஒரு மெச்சூரிட்டியும் ஒரு மனுஷனுக்கு வந்து கொடுப்பாரு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல சந்திரன் வந்து என்ன பண்ணுவாரா, ஒரு மனோகாரகன் இல்லையா? ஸோ அப்போ அந்த சந்திரன் என்ன பண்ணுவார்னா யதார்த்தமான ஒரு பார்ட்னரை வந்து எடுத்துகிட்டு வருவார். ஒரு ரியாலிட்டி, ஒரு மெச்சூர்டாக இருப்பாங்க. நீங்கள் பூச நட்சத்திரக்காரங்களை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அந்த மேரேஜ் லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை உங்களுக்கும் நிறையவே இருக்கும். ஒரு எப்படி எடுத்துகிட்டு போகணும், அந்த ஒரு மெச்சூர்டு லெவல் ஆஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பார்ட்னருக்கு என்னென்ன இதெல்லாம் தேவை, ஒரு குடும்பத்துக்கு என்னென்னலாம் செய்யணும், இப்படி எல்லா விதத்துலையுமே அவங்க வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு டெசிஷன் வந்து எடுப்பாங்க. ஏன்னா இந்த மெச்சூரிட்டியை கொடுக்கறது அத்தனையுமே சனி. ஓகேங்களா? ஸோ சனியோட காரகத்துவம் வந்து எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா சனியோட 4 பாதங்களுமே இந்த கடகராசியில் போய் விழுறதுனால தான். ஹஸ்த நட்சத்திரத்தோட 4 பாதங்களுமே முழுசா போய் விழக்கூடிய இடம் வந்து கன்னி. இப்போ இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்கும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்துக்குமே நிறைய வித்தியாசங்கள் வந்து நீங்க வந்து பார்ப்பீங்க. எப்படின்னா இந்த கன்னி வந்து புதனோட வீடு. இந்த ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து புதன் யாரு? இன்டெலிஜென்ஸ், அறிவாளி, அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இது வந்து நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கன்னி புதன் தான். இதே புதன் தான் மிதுனத்துக்கும் சொந்தக்காரர். அந்த மிதுன வீட்டோட சொந்தக்காரரும் புதன் தான், கன்னி வீட்டோட சொந்தக்காரரும் புதன் தான். என்னன்னா மிதுனத்துல இருக்க புதனுக்கும் கண்ணில இருக்க புதனுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் வந்து நீங்க பார்ப்பீங்க. மிதுனத்தோட புதன் வந்து எப்படி போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொலைநோக்கு, கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் இந்த மாதிரி எல்லாம் போயிடும். ஆனா கன்னி புதன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள், இன்டெலிஜென்ஸ், அனாலிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் இதெல்லாமே வந்து கன்னி புதன். இப்போ இந்த சந்திரனோட அன்பு, லவ், அஃபெக்ஷன், கேர் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஒன்றா சேரப்போகுது. அப்போது இவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்க. ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப சீரியஸான பர்சன்ஸே வந்து இவங்க தான். இவங்க எப்படின்னா சண்டை பிரச்சனை ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா உடனே பிரேக்கப்பு, நீ வேணாம், டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சனாலிட்டியே இவங்க கிடையவே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் அந்த ஒரு பிரச்சனைக்குவான சொல்யூஷனை வந்து இவங்க கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். இது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலுமே சரி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அந்த அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து புதன் வந்து இந்த இடத்துல இந்த நட்சத்திரத்துக்கு வந்து அதிக அளவில் கொடுக்குறாரு. ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகன் இல்லையா? நம்ம மனசு சம்மந்தப்பட்டவர் தான் சந்திரன். நம்மளோட என்ன அலைவோட்டங்கள் தான் வந்து சந்திரன். அப்போ இவங்களுக்கு இயல்பாகவே அந்த ஒரு விஷயம் வந்து தானாகவே வந்துடும். ஸோ ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப சீரியஸாக வந்து இவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபுல் கமிட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். கண்ணை மூடிட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு பார்ட்னருக்கு என்னென்ன தேவை, எப்பப்போ தேவை, அவ்வளோ தூரம் டீட்டெயில்டாக பார்ப்பாங்க. ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க வந்து பார்க்குற பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப மைன்யூட்டாக பார்ப்பாங்க. சும்மா ஏனோ தானோ கல்யாணம் பண்ணுறோம், போகிறோம், வரோம் அப்படி கிடையாது. இவங்க சீரியஸாக இருக்கிற பர்சன்ஸ் அப்படின்றதுனால தனக்கு வரக்கூடிய பார்ட்னருக்கு என்னென்ன தேவை அப்படின்றது வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் ப்ளஸ் புதனோட காம்பினேஷன் வந்து இங்கே வரதுனால இது ஒரு சூப்பரான ஒரு நட்சத்திரமாக இருக்குது மேரேஜுக்கு. சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் இருக்கக்கூடிய 7ஆம் வீடு, அதாவது துளாராசி காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடாக இருக்குது. இந்த 7ஆம் வீட்டில் தான் சுவாதி நட்சத்திரம் போய் விழுது. இருக்கக்கூடிய 12 ராசிகள்லேயே
லவ்வை எப்படி கரெக்டாக பண்ணணும், லவ்வுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், காதலுக்கும் திருமணத்துக்கும் தன்னுடைய பார்ட்னருக்கும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரனுக்கு தாங்க கம்ப்ளீட்டாகவே தெரியும். இவங்க கிட்ட நீங்கள் வந்து அட்வைஸாகவும் கேட்கலாம். ஏன்னா அவங்க அவ்வளோ அழகாக வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஒரு லவ் மேரேஜ்னா எப்படி எப்படி வாழணும், பார்ட்னர் வந்து எப்படி வச்சு பார்த்துக்கணும், லவ்னா எப்படி அப்படின்னு எல்லா வித சகல விதமான A to Z எல்லா வித எக்ஸ்பிளனேஷனும் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ராசிக்கிட்டேருந்து நீங்கள் வந்து அட்வைஸாவோ கைடன்ஸாவோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு எக்ஸ்பர்ட்டாக வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் அப்படின்னு எதுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த சுவாதி நட்சத்திர பீப்புளாக தான் இருப்பாங்க, மக்களாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரத்தோட அதிபதி யாரு? ராகு இல்லையா? இந்த சுவாதி இருக்கக்கூடிய வீட்டோட சொந்தக்காரர் சுக்கிரன். ராகுனாலே அந்த ஒரு அட்ராக்ஷன், அந்த ஒரு அழகு, அந்த ஒரு ஈர்ப்பு. சுக்கிரன்னா அகைன் காதல். ஸோ காதலை எப்படி அழகாக மாற்றுறது, எந்த அளவுக்கு அழகாக நம்ம பியூட்டிஃபுல்லாக நம்மளோட மேரேஜ் லைஃப்பையும் ரிலேஷன்ஷிப்பையும் எந்த ஒரு அழகாக மாற்றுறது அப்படின்றது வந்து இந்த பர்டிகுலராக இந்த சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடு. அதே மாதிரி இந்த ராசியோட சிம்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெராசு, ஃபிசிக்கல் பேலன்ஸ். ஸோ தெராசு எப்படி, அதுக்கு எதுக்கு தெராசுன்னு நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி லைஃப்பை வாழ்கிறதுக்கு தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கவங்கள நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மேரேஜ் லைஃப்பில் என்ன மாதிரி சண்டை வந்தாலும் சரி, எந்த மாதிரி தீர்க்கவே முடியாதுன்ற ப்ராப்ளம் வந்தாலுமே அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அந்த ஒரு காம்ப்ரமைஸ், அந்த ஒரு ஃபர்கிவ்னஸ் இவங்க கிட்ட நிறையவே இருக்கும். ஏன் அப்படின்னா இது சுக்கிரனோட வீடு மட்டும் கிடையாது, சனி பகவான் இந்த வீட்டில் தான் உச்சம் அடைகிறாரு. நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். 7ஆம் வீடு, அவர் 7ஆம் வீட்டில் வந்து தன்னுடைய முழு பவரையுமே வந்து எடுத்துக்கிறாரு. டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் வந்து அவருக்கு வந்து 7ஆம் வீட்டில் வந்து அதிகமாக இருக்கு. அப்போ சனினாலே என்னது? சனினாலே கமிட்மெண்ட், சனினாலே ரிலேஷன்ஷிப், சனினாலே சீரியஸ்னஸ், இந்த கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வந்துச்சுனாலே அது சனி தான். ஸோ அப்போ சனியோட உச்சமான வீட்டில் சனி உச்சமாற நட்சத்திரத்தில் இருக்கவங்க நீங்கள் திருமணம் பண்ணால் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போது சுவாதி நட்சத்திரக்காரங்களை நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னா லைஃப் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக போகும். அவங்க அன்பேலன்ஸாக இருக்க விஷயங்களுமே பேலன்ஸாக கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இந்த ராசிக்கு டைரக்டாக நீங்கள் 7ஆம் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட வீடு இல்லையா? அந்த செவ்வாய் வந்து அந்த இடத்துல வந்து என்னதான் வேகமாக கோவமாக நடந்துக்கிட்டாலும் இவங்க அந்த பேலன்ஸ்லேயும் இருக்கிறதுனால ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக லாங் லாஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அனுஷ நட்சத்திரம் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் போய் விடுது. இந்த விருச்சிக ராசி எதெல்லாம் குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில உள்ள தாம்பத்தியம், இல்லற சுகத்தை குறிக்குது, அவங்களோட அந்யோன்யமான வாழ்க்கையை குறிக்குது, ப்ரைவேட் லைஃப்பை குறிக்குது. அதுவும் இந்த அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா இது வந்து சனியோட ஒரு நட்சத்திரம். விருச்சிக வீட்டோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஸோ இந்த சனி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, மெச்சூரிட்டி, முதிர்ச்சி அடைஞ்ச எண்ணங்களை கொடுப்பாரு. ஸோ இந்த இடத்துல சனி ப்ளஸ் செவ்வாயோட ஒரு காம்பினேஷன் வந்து வரும். அண்ட் அகெயின் இந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் அனுராதா அப்படின்னு சொல்லுவாங்க. ராதாவை பற்றி உங்களுக்கே தெரியும், கிருஷ்ணன் மேலே எந்த அளவுக்கு ஒரு அன்பு, பாசம், அரவணைப்பு எப்படி இருந்தது, அவங்களோட லவ் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷ்னலான சோல்ஃபுல்லான ஒரு லவ் வந்து நீங்கள் இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கிட்டேருந்து வந்து எதிர்பார்க்கலாம். இந்த அனுஷ நட்சத்திரக்காரரை நீங்கள் திருமணம் பண்ணீங்க அப்படின்னா
உங்களோட தாம்பத்திய உறவு, இல்லற சுகம், அன்கண்டிஷனல் அண்ட் சோல்ஃபுல் லவ்வை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இது காலச்சக்கரத்துக்கு 8ஆம் வீடு, அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இவங்களுக்கு வரக்கூடிய ஸ்பௌஸ் வந்து இவங்க ராசியிலிருந்து 7ஆம் வீட்டுல இருந்து தான் வருவாங்க. அப்போ விருச்சகத்தோட 7ஆம் வீடு வந்து இது சுக்கிரன். அகைன் இது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன். ஸோ ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்னு நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இது சுக்கிரன் செவ்வாயோட காம்பினேஷன் ப்ளஸ் இந்த பக்கம் சனியோட நட்சத்திரம் அண்டு செவ்வாயோட வீடு அப்படின்றதுனால இந்த நட்சத்திரக்காரர் வந்து ஒரு ப்ரைவேட் லைஃபாக இருக்கட்டும், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், தாம்பத்திய உறவு, இல்லற சுகம், அந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும், ஒரு மனைவிக்கு கணவன் இந்த நட்சத்திரத்தில் வந்தாலும் அந்த அளவுக்கு வந்து ஒரு செல்ஃப்லெஸ்ஸான ஒரு லவ் வந்து நீங்கள் வந்து இவங்க கிட்டேருந்து வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எங்கேயாவது இவங்க மனசு புண்பட்டுட்டாலோ காயப்பட்டுட்டாலோ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கே இவங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய டைம் வந்து தேவைப்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அனுஷ நட்சத்திரக்காரரை நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து ட்ரூவான அன்கண்டிஷனல் லவ்வாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் கிருஷ்ணரை லவ் பண்ண ராதாவோட லைஃப்பை வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பூராட நட்சத்திரத்தோட 4 பாதங்களுமே தனுசு ராசியில தான் போய் வந்து விழுது. இந்த நட்சத்திரத்தோட அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த ராசியோட அதிபதி குரு பகவான். தனுசு ராசியோட அதிபதி சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரு வந்து தேவகுரு, இந்த பக்கம் சுக்கிரன் வந்து அசுரகுரு. வா என்ன காம்பினேஷன் பாருங்க. இந்த இடத்துல லவ்ன்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைன் லவ்வாக இருக்கும், தெய்வீக காதல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து இந்த மாதிரி நட்சத்திரக்காரங்களை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தே ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட லவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தனக்கு வரக்கூடிய பார்ட்னரை எந்த அளவுக்கு வந்து தூக்கி விடலாம். அதாவது அவங்க எந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள்ல எல்லா இடத்துலையுமே இவங்க இருந்து அவங்கள காப்பாற்றி மேலே எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா குரு ப்ளஸ் சுக்கிரன் காதல், குரு வந்து வழிகாட்டி. ஓகேங்களா? வழிகாட்டி மட்டும் கிடையாது, அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் கைடுன்னு சொல்லலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டி, வழிகாட்டி, டீச்சர். ஸோ அதே மாதிரி சுக்கிரனும் டீச்சர் தான். இந்த இடத்துல திருமணம் நம்ம சொல்கிறதுனால காதல் என்ற ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இது ஒரு தெய்வீக காதலாக வந்து அமையும். அப்போது இவங்கள மாதிரி இருக்கவங்கள, அதாவது இந்த புராண நட்சத்திரத்தில் இருக்க ஆணையோ பெண்ணையோ நீங்கள் மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கைடாகவும் டீச்சராகவும் இருந்து லைஃப்பில் நீ தப்பு பண்ணுற, இதை நீ பண்ணக்கூடாது, உங்களை வந்து ஒரு சரியான ஒரு பாதைக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸாக தான் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த ராசியோட அதிபதி யாருன்னா சனி. திருவோண நட்சத்திரத்தோட அதிபதி சந்திரன். இது வந்து சந்திரன் ப்ளஸ் சனி. சந்திரன் அகைன் தாய் அன்பு, பாசம், அரவணைப்பு. அதே மாதிரி சனி வந்து யதார்த்தமா இருக்கக்கூடிய ஒரு. இந்த இடத்துல சனி வந்து எப்படி வந்து இருப்பாருன்னு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு வீடு வந்து இது. ஏன்னா இது வந்து காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடாக வருது, கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு ஆணையோ பெண்ணையோ நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது மேரேஜ் லைஃப்பை வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்ப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரியர் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேஷனில் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த திருவோண நட்சத்திரத்தில் இருக்க ஆணையோ பெண்ணையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜாக இருக்கும்.
ஏன்னா சந்திரன் ப்ளஸ் சனி இல்லையா. ஸோ சனி வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு வந்து அவங்க ஷோல்டரில் வச்சுருவார். ஸோ அப்போ வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட முழு எண்ணங்களும் எப்பயுமே வந்து அந்த மேரேஜ் லைஃப், தனக்கு வரக்கூடிய பார்ட்னர், இவங்க மேலே மட்டும்தான் அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நட்சத்திரக்காரரை நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மெச்சூரிட்டி வந்து இவங்ககிட்ட நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. அதற்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதியோட 4 பாதங்களுமே எங்கே விழுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மீன ராசியில தான் போய் விழுது. மீன ராசி காலச்சக்கரத்துக்கு 12வது ராசி, அதாவது அயன சயன போகஸ்தானம், சுகஸ்தானம் அப்படின்னு வந்து இதை வந்து சொல்லலாம். அப்படி இருக்கும்போது குருவோட நட்சத்திரம் உத்திரட்டாதி வந்து சனியோட உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரம், மீனராசி குருவோட வீடு. என்ன மாதிரி ஒரு காம்பினேஷன் பாருங்க எப்பா, சரியான ஒரு காம்பினேஷனுங்க இது. இவங்க வந்து வாழ்க்கையோட எல்லா விஷயங்களையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஒரு பர்சனாக இருப்பாங்க. லைக் இப்போ வந்து தனுசும் குருவோட வீடு தான், மீனமும் குருவோட வீடு தான். சரிங்களா. தனுசுக்கும் மீனத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. தனுசு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா இந்த பக்கம் மீனம் வந்து ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை சொல்றேன். எஸ்பெஷலி நீங்க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா ஐஸ்வர்யத்தோட நீங்க கூட்டிட்டு போறீங்கன்னு அர்த்தம். அந்த வீடு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம். அவங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்திருக்கலாம், பெரிய சுகபோகங்களை அவங்க அனுபவிக்காதவங்களா இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பெண் அந்த அந்த ஒரு குடும்பத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த வீடே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுபிக்ஷமாயிடும். ஒரு மகாலட்சுமி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட அதிபதி வந்து சனீஸ்வரர். அதோட சிம்பிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காமதேனு. காமதேனு அப்படின்னா எல்லா வகையிலுமே நமக்கு வந்து அது கிட்ட இருந்து நல்லது மட்டும்தான் கிடைக்கும். அப்போ நீங்க குறிப்பிட்ட இந்த பெண் சொல்ற ஆணை நான் வந்து சொல்ல, இந்த குறிப்பிட்ட இந்த பெண்ணை நீங்க கல்யாணம் பண்ணும்போது எல்லாவித சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு அதிர்ஷ்டசாலி நீங்களா தான் இருப்பீங்க. சரிங்களா. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடு. அப்போ அந்த அயன சயன போகஸ்தானம், அந்த இடத்துல வந்து கணவன் மனைவியோட தாம்பத்திய உறவு, அந்யோன்ய உறவு அதுவுமே நல்லா இருக்கும். இந்த பக்கம் ஒரு கணவனுக்கு என்னென்ன தேவை, ஐஸ்வர்யம், செல்வம், செல்வாக்கு, இதெல்லாம் வந்து அந்த பெண் மூலயமா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரம், மீனராசி குருவோட நட்சத்திரம். அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைன் லவ்வாக இருக்கும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில ஏற்படக்கூடிய ஒரு தெய்வீக காதல், அன்கண்டிஷனல் லவ் அண்ட் செல்ஃப்லெஸ் லவ் வந்து நீங்க இந்த நட்சத்திரம், இந்த ராசி, மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கவங்க கிட்ட வந்து நீங்க வந்து நிறையவே வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மக்களே, நீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம 10 நட்சத்திரத்தை பத்தி விரிவா டீட்டெயிலா பார்த்தோம் இல்லைங்களா. இது எல்லாமே நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தோட குணாதிசயம் வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது வெறும் ஒரு அவுட்லைன் மட்டும்தான். சரிங்களா. ஒரு கேரக்டர்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேரேஜ் பொருத்தம் பார்க்கும்போது இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. எப்படின்னா இது நட்சத்திர பொருத்தம். அதே மாதிரி நீங்க கணவனோ மனைவியோ நீங்க திருமணம் பண்ணும்போது அவங்களோட 7ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, சரிங்களா. அவங்களோட 7ஆம் அதிபதி எப்படி இருக்கு, லக்னத்துல இருந்து அவங்க 7ஆம் இடம் எப்படி இருக்கு, அவங்களோட ராசிக்கு இந்த நட்சத்திரக்காரர் இந்த ராசிக்கு இந்த ஒரு ராசி செட் ஆகுமா, தசா புக்தி பலன் எல்லாமே எப்படி இருக்கு, இப்படி அத்தனை விஷயங்களையுமே நீங்க வந்து கால்குலேட் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்டல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து என்னன்றது சொல்ல முடியும். சரிங்களா. ஸோ நீங்கள் டீட்டெயில்டு அனாலிசிஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னோட மெயில் ஐடி வந்து கீழே இருக்குது. என்னோட மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய மேட்சிங், அதாவது உங்களுக்கு ஜாதகங்கள் வந்தது அப்படின்னா அதுக்கான மேட்சிங் வந்து நான் உங்களுக்கு வந்து பார்க்குறேன்.
ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. நான் உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான இம்பார்ட்டன்ட் டாபிக்கை நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Purnima.